சம்பள வளர்ச்சியில மும்பை, டெல்லியை விட ஹைதராபாத், சென்னை, அகமதாபாத் போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கிறதாவும், சம்பள ஹாட்ஸ்பாட் நகரங்களா மாறி வருவதாகவும் ஆய்வு அறிக்கை வெளியாகி இருக்கு. இந்தியா முழுவதும் 1300க்கும் மேற்பட்ட முதலாளிகள் மற்றும் 2500 ஊழியர்கள் கிட்ட இருந்து சம்பள விவரம், வாழ்க்கை செலவு மற்றும் தங்கள் வருமானம் போதுமானதா இருக்கான்னு பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன்படி முதல் தகவலா மும்பை, டெல்லியை விட சென்னை, ஹைதராபாத் போன்ற இடங்கள்ல ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகமாக வழங்கப்படுறதா தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி சென்னையில் அனுபவம் இல்லாத ஊழியர்களுக்கு ரூபாய் 30,100 வரைக்கும் சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டு வழங்கப்படுறதா சொல்லப்படுது. தொடக்கநிலை பணியாளர்களுக்கு இதுவே அதிகபட்ச ஊதியமாகவும் இருக்கான். அதே மாதிரி 5 முதல் 8 ஆண்டுகள் அனுபவம் இருக்க நிபுணர்களுக்கு ஹைதராபாத் அதிக சம்பளம் கொடுக்கிறதா சொல்லப்படுது. அதாவது 5 முதல் 8 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு சராசரி சம்பளமா மாதத்திற்கு ரூபாய் 69,700 கொடுக்கப்படுதான். இந்த நகரங்கள் இப்போ தொழில் வளர்ச்சிக்கு வலுவான வாய்ப்புகளா மாறி இருக்கு. குறிப்பா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற ஊதியம் சிறப்பானதாகவே இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அகமதாபாத்ல அனுபவம் இல்லாத ஊழியர்களுக்கு சம்பளம் 27,300 ரூபாயும், 2 முதல் 5 ஆண்டுகள் அனுபவமிக்க ஊழியர்களுக்கு 46,200 ரூபாயும், பெங்களூருல அனுபவம் இல்லாத ஊழியர்களுக்கு 28,400 ரூபாயும், 2 முதல் 5 ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஊழியர்களுக்கு 46,000 ரூபாயும், சண்டிகரில் அனுபவம் இல்லாத ஊழியர்களுக்கு 26,300 ரூபாயும், 2 முதல் 5 ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஊழியர்களுக்கு 45,500 ரூபாயும், சென்னையில் அனுபவம் இல்லாத ஊழியர்களுக்கு 30,100 ரூபாயும், 2 முதல் 5 ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஊழியர்களுக்கு 46,600 ரூபாயும், டெல்லியில் அனுபவம் இல்லாத ஊழியர்களுக்கு 26,300 ரூபாயும், 2 முதல் 5 ஆண்டுகள் அனுபவமிக்க ஊழியர்களுக்கு 43,600 ரூபாயும், ஹைதராபாத்தில் அனுபவம் இல்லாத ஊழியர்களுக்கு 28,500 ரூபாயும், 2 முதல் 5 ஆண்டுகள் அனுபவமிக்க ஊழியர்களுக்கு 47,200 ரூபாயும் தோராயமா சம்பளம் வழங்கப்பட்டு வருது. அதே போல ஐடி, உற்பத்தி மற்றும் தொலைத்தொடர்பு துறைகள்ல அதிக ஊதியம் தொடர்ந்து வழங்கப்படுது. இந்த துறைகள்ல தொடக்க நிலை சம்பளம் ரூபாய் 28,100 முதல் 28,300 ரூபாய் வரையும், அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் 68,200 ரூபாய் வரையும் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை வேலையில் இருக்கிறவங்க மாதத்திற்கு 85,500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம UI, UX வடிவமைப்பாளர்கள் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்களுக்கு இணையா சுமார் 65,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்கன்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதனால ஹைதராபாத், சென்னை மற்றும் அகமதாபாத் போன்ற நகரங்கள் சம்பள வளர்ச்சிக்கான புதிய இடங்களா உருவெடுத்து வருது. இது இந்தியாவோட சராசரி ஆண்டு அதிகரிப்பான 15% விட அதிகம். ஆனா என்னதான் சம்பள உயர்வு இருந்தாலும் விலைவாசி உயர்வு, GST உயர்வு இந்த மாதிரியான காரணங்களால சுமார் 69% ஊழியர்கள் தங்களோட வருமானம் தங்கள் நகரத்தோட வாழ்க்கைக்கு செலவுக்கு ஏற்ப இல்லைன்னு தான் சொல்றாங்க. குறிப்பா தினசரி செலவுகள் அதிகமாக இருக்கும் டெல்லி, மும்பை, புனே மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்கள்ல இது உண்மையாகவும் இருக்கு. இதன் காரணமா பலர் வேலைக்காக நகரங்களை விட்டு வெளியேற விரும்புறதும் இல்லை. அதிக வாடகை, இடமாற்ற செலவுகள், மன அழுத்தம் போன்றவையெல்லாம் மக்கள் அவங்க இருக்கிற இடத்திலேயே தங்க விரும்புவதற்கான காரணங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.